நீங்கள் ரொம்ப நாள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததான TWR எக்ஸாமினுடைய வேதாகம தேர்வினுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இதில் நான் மதிப்பெண் சொல்லலை, மார்க் லிஸ்ட் என் கையில் தான் இருக்குது, மதிப்பெண் போடலை. நான் உங்களுக்கு மார்க் தெரிஞ்சுக்கணும்னா சம்பந்தப்பட்ட நபர் நேரடியாக என்னிடத்தில் இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு வந்து கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க வரும்போது கூட யாரும் வரக்கூடாது. யார் மார்க் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்களோ எக்ஸாம் எழுதுனவங்க அவங்க மட்டும் என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அவங்க கடந்து போனதுக்கப்புறம் அடுத்த நபர் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? அவங்களுடைய மார்க்ஸை நான் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். விருப்பம்னா வந்து கேட்டுக்கலாம். இப்போ அதற்குரிய பரிசுகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம ஒரே தேர்வு தான் எழுதணும். ஆனால் அவங்க வந்து முதுநிலை இளநிலைன்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஆகவே 2 விதமாக அவங்க பரிசு கொடுத்துருக்குறாங்க. இளநிலைக்கு உரிய சர்டிஃபிகேட்ஸ் மாத்திரம் இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது சர்டிஃபிகேட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. அதனால் இளநிலைக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் மாத்திரம் இந்த ஆராதனை முடிந்த பிறகு கிடைக்கும். முதுநிலையுரிய மற்றவர்களுக்கு உரிய பரிசுகள் இப்பொழுது கொடுக்கப்படும். பரிசுகள் கொடுக்கப்படும்படியாக ஜான் பழனிசாமி அண்ணனை முன்பதாக நான் அழைக்கிறேன். அண்ணா வாங்க. முதுநிலையில முதல் பரிசு அஜித் பிரேம்குமார். முதுநிலையில 2வது பரிசு ஜே சுமதி. முதுநிலை 3வது பரிசு ஜே ஜானகி சோழன். அடுத்தது சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கும்படியாக அண்ணன் பழனிசாமி அண்ணனை அன்போடு அழைக்கிறேன். ஆனால் வேதாகம தேர்வு நடத்துறதுல அண்ணன் தான் முன்மாதிரி. ஆனால் இப்போ ஜானகியக்கா பரிசு வாங்குறதுனால அண்ணனை கூப்பிடல. அதனால அடுத்த சர்டிஃபிகேட்ஸ் நான் பிரேம்குமார் அண்ணா. ஏ கருப்புசாமி. அபிஷேக் ராஜா. சாமுவேல். சார்லஸ் ராஜ்குமார். அடுத்து பெண்கள் பகுதிக்கு கொடுக்கும்படியாக லட்சுமி மரியாதாமா வாங்க, முன்னாடி வாங்க. ரீதா வந்துருக்காங்களா? நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களா? சரி. எஸ்தர் காருண்யா. மஞ்சேஸ்வரி அக்கா. யூலா சரஸ்வதி. ஆசிகா பிரேம்குமார். அஸ்வினி. பாலமணி. ரத்தினம். எப்சிபாக்கா. வஸ்திகா. அடுத்து இளநிலைக்குரிய பரிசுகளை கொடுக்கும்படியாக லீலாக்காவை கூப்பிடுறாங்க. வாங்க லீலாக்கா.
இளநிலை முதல் பரிசு ஆண்டலின் கிருஷ்ணா. இரண்டாவது பரிசு சுருதி. மூன்றாவது ரித்திக் ஜோசப். தமிழ்செல்வி தமிழ்செல்வி. அனிதாக்கா. சுவாதி. நன்றி. பரிசு கொடுக்கும்படியாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வு எழுதி பரிசு வாங்கினவர்கள், சர்டிபிகேட் வாங்கினவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வருடத்திற்கு உரிய தேர்வு பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம். அது செப்டம்பர் மாதம். ஸோ இதில் 30 பேர் நீங்கள் இப்போ பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த 30 பேர் கட்டாயம் நீங்கள் அடுத்த தேர்வும் எழுதணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் யார் வேணாலும் புதுசாக பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? போன தடவை இந்த தேர்வு எழுதாதவங்க இந்த தடவை நீங்கள் தேர்வு எழுதணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இதற்கு உரிய கட்டணம் நமக்கு அந்த ஒரு புத்தகம் கொடுப்பாங்க, 100 ரூபா. தேர்வுக்குரிய கட்டணம் 150 ரூபா நம்ம கட்டணம், அவ்வளோதான். ஸோ அதை அடுத்த தேர்வுக்கு நீங்கள் ஆயத்தமாகும்படியாக அன்பை கேட்டுக்கொள்ளும்.